T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் செம சூடு பிடிச்சிருக்குங்க. இப்போயே செம சூடு அப்படின்னா இன்னும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இப்படி தொடர்ச்சியாக இருக்குது. இந்த பெரிய பெரிய டீம்களுடைய மேட்ச் இருக்கும்பொழுது குறிப்பாக செமிஃபைனல், அதை தாண்டி ஃபைனல் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே சின்ன சின்ன டீமு, குட்டி குட்டி டீமு இப்படிலாம் நம்ம விமர்சனம் பண்ண அந்த டீம் எல்லாம், அந்த அணியெல்லாம், அந்த நாடெல்லாம் டஃப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் வீரர்கள் பயங்கர அப்செட்டுன்னு அங்குள்ள மீடியாக்கள். நேற்று தான் அங்கே தேர்தல் நடந்தது, இன்றைக்கி ரிசல்ட்டு வந்துடும் நினைக்கிறேன். அங்கே ஒரு நாட்டில் உள்நாட்டில் அரசியல் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மீறி ஏன்பா இதில் கொண்டு வந்து ஏன் நீங்கள் விளையாட்டை அரசியலில் சேர்த்து விட்டீங்க? நாங்கள் பாட்டு இந்தியாவிலையும் கொழும்புலையும் போய் மேட்ச் விளையாடிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி நாங்கள் வேறு லெவலில் எங்கள் பர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்போம். துண்டு துக்கடா டீம்லாம் அவங்க அதிரடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக ஒரு அப்செட் இருக்கும். அதை தாண்டி வருமானம், ஒரு பெரிய சம்பளம், இதையெல்லாம் மீறி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நியூஸில் வரும்பொழுது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருந்தா, ஒரு அடி அமக்கலம் பண்ணியிருந்தா சரி ஓகே, ஏனை தான் தலையிலே தான் மண்ணை பள்ளி போட்டுக்கின்ற மாதிரி பங்களாதேஷ் அப்படி ஓரம் கட்டியாச்சு. நேற்று நடந்த மேட்ச், முக்கியமான மேட்ச் என்னென்னா இந்தியா நமீபியா. இந்த மேட்ச்சு இதில் இந்தியா ரொம்ப ரொம்ப ரொம்ப, ஏன்னா இந்தியா தவிர மீதி எல்லா நாடும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டீம்னு இதை சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. நம்ம ஏதோ சரி லெஃப்ட் ஹேண்டில் இவங்கெல்லாம் டீல் பண்ணிடக்கூடாது, ஆனால் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கன்னு இப்போ உஷாராயிட்டாங்க. அப்படி தான் அபிஷேக் சர்மா இல்லை. காரணம் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவருக்கு வயிற்று வலி ஏதோ ப்ராப்ளம், அதனால் ரெஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. ரெஸ்ட்டை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுநாள் நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு அவரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ரெடியாக இருங்க, அவர் உண்மையிலே பிரச்சனை இருந்தால் தாண்டி இருக்கட்டும் அவர் அப்படின்னு. பூம்ரா, காய்ச்சலில் இருந்த பூம்ரா உள்ளே வந்துட்டாருன்னு நமீபியாவுக்கே கொஞ்சம் இல்லை நிறையவே கொஞ்சம் கலக்கம் இருந்திருக்கும். நான் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் நம்பர் 1 பவுலர் பூம்ரா. அலற ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இந்த பிச்சுக்கு எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற ஃபாஸ்ட் பிச்சுக்கெலாம் என்ன அப்படி ஜிக்கு சொக்குன்னு பறக்க ஆரம்பிக்கும். பூம்ராவுடைய அந்த பவுலிங் நடுங்க ஆரம்பித்தது உண்மையிலே தலைமை வச்சு செஞ்சுட்டான். நமீபியாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டஃப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. டஃப்பு கொடுத்தாங்க. வாங்க, நீங்கள் பெரிய வசதாக இருக்கலாம், நீங்கள் இந்தியா தானே, உங்கள் ஏரியா தானே, நாங்களும் எங்களுக்கு. ஏன்னா சின்ன இப்போ தான் நம்ம இதில் சொன்னோம்னா விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்களா, பால்வாடி, அதுமாதிரி பால்வாடின்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த பால்வாடியில் அப்படின்னு நீங்கள் தவறாக இட போட்டிங்களே, நாங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. சூப்பருங்க. இதை தாண்டி இஷான் கிஷன் அடித்த அடி இருக்குது, அடி 4 பந்தில் 6 வெளுத்து விட்டாச்சு. சூப்பரான ஒரு மேட்சாக முடிஞ்சது. அதே சமயத்தில் விமர்சனம் இருந்தது. சரி நீங்கள் ஆடிடுவீங்க, ஆப்கானிஸ்தான் ஆடிடுவீங்க, ஆப்கானிஸ்தான் சொல்ல முடியாது, வேணாம், அயர்லாந்து ஆடிடுவீங்க, நமீபியா ஆடிடுவீங்க, இருக்கிற சின்ன இதெல்லாம் ஆடிடுவீங்க. இருக்குங்க, பாகிஸ்தான் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, எல்லாம் சுற்றுலா வருமானு தெரியல இருக்கு உங்களுக்கு, அங்கே போய் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, அது இந்தியா திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டிய நேரம் இலங்கை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரேமதாசா ஸ்டேடியம் வெளியே, அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே அங்கேருந்து தள்ளி ஒரே மீடியா, ஒரே ரீல்ஸ் எடுக்கிறவங்க, செல்ஃபோன் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் நாளைக்கு மறுநாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இல்லை முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த ஸ்டேடியத்துடைய கெப்பாசிட்டி 32,000 பேர். 32,000 பேரில் நம்ம ஊரில் மேட்ச் நடந்தால் இருக்கு இல்லைங்களா, அரசு அதிகாரிகள், அரசு சார்ந்தவர்கள், போலீஸ் அதிகாரிகள், இராணுவம் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், வேண்டப்பட்டவங்க, விஐபி, விவிஐபி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருவாங்களே முன்கூட்டியே. அதுமாதிரி இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 டிக்கெட் அது மாதிரி கொடுத்தாச்சு. மீதி இருக்கிறது 28,000 டிக்கெட். இந்த 28,000 டிக்கெட்டுக்கு அவ்வளோ பெரிய போட்டாப்பட்டி ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். மிஞ்சி போனால் புல்தரையில் யாராவது உட்கார வைக்க முடியும். நம்ம ஊருங்களில் தேட்டரில் அப்போல்லாம் சீட்டு கிடைக்கல, சீட்டு இல்லைன்னா கீழே தரையில் உட்கார வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது கீழே தர அதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பெஞ்சு ஃபுல்லாகிடுச்சு, சேர் ஃபுல்லாகிடுச்சுன்னா போய் தரையில் உட்காந்துங்கன்னுவாங்க. தரையில் உட்காந்து தாண்டி ஸ்க்ரீனுக்கு இதுவெல்லாம் உட்காந்துருவாங்க, மேலையெல்லாம் அப்படி படுத்துன்னு படம் பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்படி ஒரு சினிமா மேலே போக. இப்போ கிரிக்கெட்டுக்கும் அப்படி தான் நீங்கள் தரையில் எங்கேயாவது ஓரம் அப்படியே ஒதுங்கி நாங்கள் நின்றுக்கிட்டு ஒத்த காலில் எப்படி வேணாலும் பார்த்துக்கிறோங்க, டிக்கெட்டை கொடுங்கன்னு குறிப்பாக இலங்கையில் உள்ள பல பேர் பதிவு பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். என்னென்னா, ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் இந்தியாவில் நண்பர்கள் இருந்தாருங்க, எப்போ இருந்தாங்க, எப்போ நாங்கள் படித்தோம், எப்போ சந்தித்தோம், அவங்களாம் எப்படின்னே தெரில. எங்கள் ஃபோன் நம்பர்லாம் பிடிச்சி ஒவ்வொருத்தராக இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பித்து, நண்பா டிக்கெட் கிடைக்குமா, டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எங்களுக்கு இங்கே டிக்கெட் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த மேட்ச் ஆக்சுவலாக கேன்சல் ஆகும், இந்த மேட்ச் நடக்கவே நடக்காது, பாகிஸ்தான் நாங்கள் விளையாடவே வரமாட்டோம் அப்படின்னு ஏறக்குறை எல்லாருமே அப்செட் ஆனாங்க. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் டீம் வந்து கிரிக்கெட் வாரியம் வந்து பயங்கரமாக அப்செட் ஆனாங்க. 1500 கோடி வருமானம் போச்சு அப்படின்னு. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹோட்டல்ஸ்லாம் கேன்சல் பண்ணாங்க, விமான டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. டெல்லியிலேருந்து கொழும்புக்கு விமானம், அதாவது நாளை மறுநாள் அல்லது இன்னைக்கு மதியது எவ்வளோ தெரியுங்களா? அதிகபட்சமான டிக்கெட்டு 1 லட்சம் ரூபாய் ரெடியாக இருக்கிறாங்க. வந்து கிட்டத்தட்ட 85,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட். நீங்கள் விருப்பம் இருந்தால் வாங்க ஏறுங்க அப்படின்னு. ஏர்லங்காவிலையும் அது மாதிரி தான். இன்னும் கேட்டால் யூரோப்பில் ஏர்லங்கா ஸ்பெஷல் ஃப்ளைட் விட்ருக்காங்க. என்ன அது மேட்சா அல்லது போரா அப்படின்றத தாண்டி எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம்தான். இப்போ ஜனநாயகன் படம் மாதிரி ஆகிப்போச்சு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். வந்து ஜனநாயகன் அது பாட்டு சும்மா விட்டுருந்தா 9ஆம் தேதி வந்துட்டு இருக்கும். அதை போட்டு இழுன்னு நிறுத்து என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ ஜனநாயகம் மேலே எவ்வளோ எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சோ அதே போல் வாங்க வந்து விளையாடிட்டு போயிருந்தா இந்த மேட்ச் விளையாட்டு போயிட்டு தான் இது வரணும் சாதாரண விஷயமா மாறிட்டு இருக்கோம். இந்த பாகிஸ்தான் நான் வரமாட்டேன், 8 கண்டிஷன் போடுறேன், 9 கண்டிஷன் போடுறேன், பங்களாதேஷை உள்ளே விடுங்க, என் பங்காளியை உள்ளே விடுங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன், இப்படி ஏகப்பட்ட இது ஐசிசி தான் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. இந்திய கிரிக்கெட் வாரியெல்லாம் ஏங்க நீங்கள் வந்தால் வாங்க வராட்டுன்னு போங்கன்னு விட்டுட்டாங்க. அதெல்லாம் சும்மா பூச்சாண்டின்னு அப்புறமா தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஐப் தான் இந்த மேட்ச் மேலே பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கிடுச்சு. அதுவும் சென்னையிலேருந்து எவ்வளோ பேர் கிளம்பி போகிறாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி மேட்ச் கிரவுண்டு உள்ள பார்க்கறது அது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கிரவுண்டுக்கு வெளியே நின்று நாங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்துக்குறோம். ஆனால் அங்கே நாங்கள் மேட்ச் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திய கொடியெல்லாம் வரைஞ்சிக்கின்னு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு ரீல்ஸும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த கும்பல் வந்து பெரிய அளவில் போய் இன்றைக்கே போய் லேண்ட் ஆகிடுது. அப்போ கிரிக்கெட் உலகத்தில் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேட்ச் அணி அப்படின்னா அது இந்தியா பாகிஸ்தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் ஐசிசி இறங்கி வந்து குய்யோ முறைன்னு கத்தி, எப்பா எனக்கு இவ்வளோ 10,000 கோடி லாஸு, நீங்கள் மேட்ச் விளையாடலன்னா வாசாமி நான் வந்து விளையாடிட்டு போ, நீ பாட்டுன்னு வந்து விளையாடாமல் போயிட்டுன்னா எங்களுக்கு நிதி நிலைமை என்ன ஆகிறது, வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் எல்லா அணிக்கு பிரித்து கொடுக்குறோம்ல, அந்த காசுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு இறங்கி இன்னொரு பக்கம் வந்தாச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தான் அந்த டீம் வந்து நிச்சயமாக சாதாரணமாக யாராலையும் எடை போட முடியாது, எடை போட்டுறவும் கூடாது. அது காலகாலமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, மிகவும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மற்ற இதுலையும் பின்தங்கிய ஒரு நாடு, தாலிபானுடைய ஆட்சியில் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நாடு, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு நாடு, விளையாட்டுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீடம் விட்டுருக்காங்க. அந்த நாட்டு கிட்டத்தட்ட இந்தியா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காது கிரிக்கெட்டை. வாங்க தர்மஸ்தலாவில் ஒரு ஸ்டேடியத்தையே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, எப்போ வேணாலும் வாங்க பயிற்சி எடுத்துங்க, விளையாடுங்க, உள்ளூர் மேட்ச்சில் விளையாடுங்க, என்ன வசதி வேணுமோன்னு. உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய நன்றி கடனாக இருக்காங்க அது ஆப்கானிஸ்தான் டீம். இன்னும் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, ஐபிஎல்ல இன்னும் ஒரு 4-5 வீரர்கள் எடுங்கன்றாங்க. வந்து வருமானம் வரும் இல்லை, காசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியேப்பட்ட ஆப்கானிஸ்தான் டீமு நாங்கள் குறைஞ்சவங்க இல்லைங்க, நாங்களும் டஃப் கொடுப்போங்க, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் நாங்களும் அது மாதிரி வளருவோம் அப்படின்னு சொல்லி கடந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், T20 வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்குது. என்ன டஃப்பு எங்கள் சவுத் ஆப்பிரிக்காலாம் எப்படியா பார்த்த டீம் அது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அன்லக் இருக்குது. செமிஃபைனலுக்கு வரும், ஃபைனலுக்கு வரும், குவார்டர் ஃபைனலுக்கு வரும், ஆனால் கப்பு அடிக்கவே முடியாது. அது என்னன்னே தெரியல. வந்து ஒரு வேளை ஒரு நல்ல லக் இருந்து அவங்களுக்கான வாய்ப்பு இருந்து இந்த T20 உலகக்கோப்பை அடிப்பாங்களான்னு பார்ப்போம். அது ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து அப்படி இந்த மேட்ச் நடந்தது. சவுத் ஆப்பிரிக்காவும் கொஞ்சம் அப்படி அசால்ட்டாக தான் முதல்ல விளையாடினாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. உஷாராகி டஃப் கொடுத்து சூப்பர் ஓவர் மறுபடியும் டை ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு சூப்பர் ஓவர். என்ன அது T20 உலகக்கோப்பை வரலாற்றே 2 சூப்பர் ஓவர் நடந்த மேட்ச் அதுதான். அது ஒரு வழியாக சமாளிச்சுட்டு தோற்று போயிட்டோன்னா அவ்வளோதான், 2 சூப்பர் ஓவர் வந்துடுச்சு, நம்ம மானெல்லாம் போயிடும். ஜொகனஸ்பர்க்கு, கேப்டவுனு, டர்பன் பக்கமே நம்ம போகவே முடியாது, போய் இறங்கவே முடியாது, அசிங்கமாக போயிடும், அட்ரா அப்படின்ட்டு ஒரு வழியை அடித்து அவங்க பெருமூச்சு விட்ட பிறகு தான் அப்பாடான்னு ஆச்சு. ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அதை பற்றி கவலையே படல. இங்கே எவ்வளோ பெரிய டீம் எடுத்துன்னு வந்து 2 சூப்பர் ஓவரில் விட்டோம்ல, இதே தாண்டி மற்ற கிரிக்கெட் டீம் நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் இப்போ ஆப்கானிஸ்தானை பார்த்து கொஞ்சம் இல்லை நிறையவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மீறி ஓகே, பாகிஸ்தான் பவுலர் உஸ்மான் தாரிக்
அவருடைய பவுலிங்கில் எங்களுக்கு பயங்கர சந்தேகம் இருக்குதுங்க. அவர் பவுலிங் பண்ணுறாரா இல்லை த்ரோ போடுறாரா அப்படின்னு. அது யார் கிளப்பி விட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இந்த ஆஸ்திரேலியனுக்கு வந்து என்னென்னா இந்த ஏஷியன் மேலே வந்து பிளேயர்ஸ் மேலே, அதுவும் பவுலருக்கு மேலே என்ன ஒரு காண்டுன்னே தெரியல. வந்து முத்தையா முரளிதரன் ஆரம்பித்து பல பேர் வந்து இவர் இல்லை, இவர் த்ரோ பண்ணுறாரு, இவர் போடுற பவுலிங்கே சரி கிடையாது. முத்தையா முரளிதரன் ஒரு மேட்ச்சில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆஸ்திரேலியன் அம்பையர் வந்து தொடர்ச்சியாக நோ பால் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மிகப்பெரிய அதெல்லாம் வந்து என்னையா நீங்கள் தான் கிரிக்கெட்டில் வஸ்தாதா, நீங்கள் பயம் வேற ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய பயம் அதுதான், அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் அது. ஆனால் அந்த உஸ்மான் தாரிக் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு குரல் வந்து நம்ம கிரிக்கெட் பவுலர் அஸ்வின், பவுலர் கூட சொன்ன ஆல்ரவுண்டர் அஸ்வின் வந்து ஒரு பெரிய ஆதரவு குரல் கொடுத்துருக்காரு. இல்லைங்க அவர் பவுலிங் தாங்க போடுறாரு அப்படிலாம். வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் இவ்வளோ கேமரா இருக்குது, இவ்வளோ தொழில்நுட்பம் வந்துடுச்சு, போய் த்ரோ போட முடியுமா? அப்படி அவருடைய ஆக்ஷன் அது மாதிரி இருக்குது. பட் நல்ல பவுலிங் தான் போடுறாரு. நீங்கள் எல்லாம் அதாவது ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது, அதை தாண்டி நியாயம்னு ஒரு விஷயம் இருக்கணும் யாராக இருந்தாலும். அதுதாங்க இந்தியர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்திய கிரிக்கெட் பிளேயர்களுக்கு அது மாதிரி தான். இப்போ அஸ்வினோல் வேறு யாராவது கூட விமர்சனம் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க, அவர் போடுறது பவுலிங் கரெக்ட் தாங்க, நீங்கள் இப்படிலாம் வந்து குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க தான் உயர்ந்த இடத்துல போகிறாங்க. இதெல்லாம் மீறி ஸ்பின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாளைக்கு மறுநாள் மேட்ச்சில் ஒரு 5 ஸ்பின்னர்களை இறக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம சமீப காலமாக இந்தியா மேட்ச் பார்த்துக்கிட்டு வரோம், இந்தியா விளையாடுறது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாலும் அடி வெள்ளுன்னு வெளுத்துடுறாங்க. அபிஷேக் சர்மாலாம் அந்த இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் சொன்னார்ல, இந்திய வீரர்களுடைய பேட்டெல்லாம் ரப்பர் வச்சுருக்கான்னு, அது மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துடுறாங்க. இந்த பொழந்துடுறாங்களே அப்படின்றதுக்காக இவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஸ்பின் பவுலர் தான். பிச்சும் அது மாதிரி தான் இருக்கும். இந்த நம்ம இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் பிச்செல்லாம் வந்து ஸ்பின் பவுலிங்கான பிச்சாக தான் இருக்கும். பிச்சும் அப்படி தான் இருக்கணும். அவங்க ஒரு வியூகம் அமைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து ஸ்பின்னையும் விட மாட்டாங்க வாங்க அப்படின்னு. உண்மையிலே நாளைக்கு மறுநாள் ஒரு பெரிய போர்க்களம் இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் யாருக்கான வெற்றி அப்படின்றது வந்து டாஸ் போட்ட பிறகு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.